எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடித்தாங்க, எனக்கு ஒரே அதிசயம். முடிஞ்சிடுச்சா ஷூட்டிங்? என்னால் மட்டும்தான் பல நேரங்களில் கோஆப்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மலையாளம் அதிகமான படங்கள் பண்ணுறதுனால அங்கே இருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான். ஸோ அந்த ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. பட் அதுக்கு நடுவில் எப்படி எப்படியோ சமாளித்து பல நேரங்களில் நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு கண்டென்ட் நல்லா இருக்குது, ஒரு கதை, கேரக்டர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 60% பக்காவாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் நம்ம கொஞ்சம் இன்புட்டு, நம்ம இம்ப்ரவைசேஷன் அது ரொம்ப பிடிக்கும் நமக்கு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். ஒரு சீன் கூட நாங்கள் 2 பேரும் இது வரைக்கும் ஆக்ட் பண்ணதில் ரிப்பீட்டேஷனாக எங்களுக்கு ஃபீல் ஆகலை. கிட்டத்தட்ட எல்லா படங்களுமே ஃபேமிலி ஓரியன்ட் படங்கள் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் இருக்கிறது ஏதாவது நேச்சுரலி நமக்கு அப்படி வந்துடும் சில சீன்ஸ் எல்லாம். ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க அது இதுன்னு போது ஏதாவது நமக்கு ரிப்பீட்டேஷன் வரும். பட் எனக்கு தெரிஞ்ச எதுவுமே ரிப்பீட்டேஷன் இல்லை. ஒரு சீன் கூட ஐயோ நம்ம அந்த படத்தில் பண்ண மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் கூட அமையலை. அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேர் கூட, அவந்திகா கூடவும் அனந்திகா கூடவும் சஞ்சனா கூடவும் ஒர்க் பண்ணது நாங்கள் ஒரு 2வது நாள் 3வது நாள்லேருந்து மறந்தாச்சு நாங்கள் எல்லோரும் ஆர்டிஸ்ட்டு ஆக்ட் பண்ண வர்றோங்கிறது.